திருமா ஒரு சாதாரணமான பொலிட்டிக்கல் லீடர் இல்லைங்க. அவர் ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்ட, வரலாற்று அநீதிகள் இழைக்கப்பட்ட சமூகங்களுடைய உரிமைகளுக்காக நிலை நின்றுட்டு இருக்கிற ஒரு தலைவர். ஸ்ட்ரீட்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போராடி வந்த ஒரு இன்கிரெடிபிள் பொலிட்டிக்கல் ஜேர்னி அவருடையது. ஒரு தடவை அவர் ஒரு விஷயம் சொன்னது என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சுது. அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் ஒரு பொலிட்டிஷியனா இருக்கேன், பெரிய பெரிய தலைவர்கள் கூட என் கூட உட்கார்றாங்க, பேசுறாங்க, மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா என் மக்களுக்கு இன்னும் அந்த மரியாதை போய் சேரல, அவங்களுடைய நிலைமை இன்னும் மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இந்த சிந்தனை தான் திருமாவுடைய பாலிடிக்ஸ் உடைய உள்பொருள், கோர். அவருக்கு பவர்னா பொசிஷன் இல்ல, சமுதாயத்துடைய முன்னேற்றம். அவருக்கு பாலிடிக்ஸ்னா வெறும் டிரான்ஸ்பர்மேஷன் மட்டும் இல்ல, இட் இஸ் ரியல் ஆனஸ்ட் ரெப்ரசன்டேஷன். ஒரு தலைவரா அவர் இந்த எலெக்ஷன்ல எடுத்த முடிவுகள் கூட அவருடைய அரசியல் ஆளுமைக்கான ஒரு அத்தாட்சி. எப்படின்னு கேக்குறீங்களா? செல்ஃபிஷா அவருடைய பாப்புலாரிட்டிக்காகவோ அவர் பார்ட்டிக்காகவோ மட்டும் யோசிக்காம, RSS பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவர் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிற சமூகங்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகிடும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனத்தை அவர் மனசுல தாங்கிக்கிட்டு எடுத்திருக்கிறாரு முடிவுகள். அவர் இந்தியாவிலேயே மிக சிறந்த அரசியல் ஆளுமைகள்ல ஒருத்தர்னு மறுபடியும் ப்ரூவ் பண்றாரு. ஐ அம் ட்ரூலி ப்ளோன் அவே. தமிழ்நாட்டுடைய எலக்டோரல் அரித்மெட்டிக் படி கூட அவர் எடுத்த முடிவுகள் சரியாதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அசஸ்மெண்ட்.